இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. தேவன் ஆவியா இருக்கிறார். தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட நாம், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக படைக்கப்பட்ட நாம் என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படியாக படைக்கப்பட்டோம். விளக்கப்பட்ட கனியை புசித்தால் சாகவே சாவா என்கிற தேவனுடைய கட்டளையை மீறி சாத்தானாலே மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு, நீங்கள் அந்த கனியை புசித்தால் சாகவே சாவதில்லை என்ற சாத்தானின் வார்த்தையை மனுஷன் நம்பி தேவனுடைய வார்த்தைகளை நம்பாமல் தேவனுடைய கட்டளையை மீறும்படி செய்து மனிதனுடைய ஆத்துமாவை மரணமடை செய்தான் சாத்தான். ஆத்துமா மரணமடைந்த மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் ஜீவனோடு பாவத்தோடு சாபத்தோடு பலவீனத்தோடு வியாதியோட வாழாதபடி தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆத்துமா மரணமடைந்த நிலையில் இருந்த மனிதனை மீண்டும் தம்மோடு சேர்த்து கொள்ள அவனை மீட்டு எடுக்க பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஸ்திரீயின் வித்தாக பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாக்கப்பட்டவராய் இந்த பூமியிலே பிறந்தார். நாம் மரணமடைய காரணமாயிருந்த பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்காக குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், நமக்கு வரவேண்டிய தண்டனை எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்கு பதிலாக சுமந்து தீர்த்தார். நம்மை மரணம் அடை செய்து தேவனோடு உள்ள உறவை துண்டிக்க நினைத்த சத்துருவானுடைய திட்டத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கி பாவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து என்றென்றும் நித்திய காலமாக பிதாவாகிய தேவனோடு கூட நாம் ஐக்கியமா இருப்பதற்காக மரணத்துக்கு அதிகாரியான மரணத்துக்கு காரணமா இருந்த பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே கட்டப்பட்டு அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கி பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கினார். நம்மை படைத்த பிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா மரணம் அடையாதபடி நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொண்டு நித்திய காலமாக உம்மோடு கூட வாழத்தக்கதாக எங்களுக்கு பதிலாக மரணத்தை ஏற்றுக்கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். நரக ஆக்கினையிலிருந்து எங்களை நீங்களாக்கி மீட்டு ரட்சித்து நித்திய ஜீவனையும் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க செய்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.